மனிதர்களாகிய நமக்கு இறைவன் நன்மையை நாடுகிறான். நன்மைக்கு நன்மையை கூலி என்ற அடிப்படையில் நமது வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை என்றால் என்ன? நல்ல எண்ணத்தோடு காரியங்கள் செய்து வருவதும், நல்ல எண்ணத்தோடு பிறரை அணுகுவதும், நல்ல எண்ணத்தோடு எதை நோக்கி நாம் விரும்புகிறோமோ அதிலுள்ள நன்மையை மட்டுமே கிரகிப்பது நன்மையை விரும்புவதாகும். இந்த நன்மை எங்கிருந்து படைக்கப்படுகிறது? சூழ்நிலை. நன்மை என்பது அந்த சூழ்நிலை. அதை நாம் படைப்பவர்கள் அல்ல, நாமே படைக்கப்பட்டவர்கள். நமக்கு படைக்கும் சக்தி கிடையாது. அந்த நன்மையை விரும்பும் ஆற்றல் உள்ளது, அதை கிரகிக்கும் ஆற்றல் உள்ளது. ஆனால் அது படைப்பின் அதிகாரம் அனைத்தும் இறைவனுக்கே உள்ளது. மனசு அமைதியா இருக்கும்போது நல்லது அப்படிங்கிறோம். அந்த நல்லதற்கான அறிகுறியே மனசு அமைதியா இருக்கிறது. அந்த அமைதி எப்பெல்லாம் நமக்குள்ள இருக்கோ அந்த அமைதிக்கான சூழல் உருவாக இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு பயம். நாம் எங்கு கஷ்டத்திற்குள்ளாயிருவோமோ என்ற ஒரு பயம் ஒவ்வொருவருக்கும் இல்லாமல் இல்லை. அந்த பயம் வரும்போதெல்லாம் நம்ம அறியாமலே நம்ம உடலின் பக்கம் நாம திரும்புவதுண்டு. பிரச்சனை வந்த பிறகு அதை நினைச்சு வருந்துறதுக்கும், வருவதற்கு முன்பாக நாம் அந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதும் இரண்டும் இருக்கு. ஆனால் இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. கஷ்டம் வரக்கூடாது என்று மனசுல இருக்கும் பொழுது கஷ்டம் வருது. வந்த பிறகு ஏண்டா நம்ம இதுக்கு அனுபவிக்கிறோமோ, இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு நினைச்சு திருந்துவதும் உண்டு. வரக்கூடாதுன்னு நினைக்கிற கஷ்டம் ஏன் வருது? நமக்கு வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயம் எதனால நிகழுது? அங்க நம்மளுடைய கவனம் இருக்கணும். நம்மளுடைய கவனம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதை மிக உறுதியோடு தெளிவோடு அதை நம்பணும். அலட்சியமாக ஒரு காரியத்தை வேண்டாம் அப்படின்னும் போது அந்த சூழ்நிலை வர வர பயம் உருவாகுகிறது. எந்த மாதிரியான சூழ்நிலை அது? பயம் வரும் பொழுது அந்த சூழ்நிலை கெட்டத்தன்மை கொண்டதாக இருக்கு. ஆக அந்த பயம் வேண்டாம் என்பது அந்த மனசுல இருக்கு. அந்த பயம் வேண்டாம்னு அறிவிக்கிறதும் இறைவன். அந்த சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த விருப்பம் காரணமாக இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலை கெட்ட தன்மையாக மாறுவதற்கு காரணம் யார் என்று கேட்டால் அதற்கு நாம தான். ஏன்னா அந்த வேண்டான்ற அந்த எண்ணம் உள்ள இருக்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். நம்பகத்தன்மை இல்லை. இறைவன் மீது நம்பகத்தன்மை இல்லை. நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை. எங்கிருந்து உருவாகுவது இதெல்லாம்? இந்த சூழ்நிலைகளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, மனதில் தேக்கங்கள், கஷ்டங்கள் அவ்வளவும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வரும்பொழுது
ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? அந்த கஷ்டத்திற்கு என்னுடைய தவறுகள் காரணமாக இருக்கு, தவறான எண்ணங்கள், தவறான புரிதல் காரணமாக இருக்கு. தவறான புரிதல் இருக்குன்றது இறைவன் கவனிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்மளை வாழவும் வச்சுட்டு இருக்கோம். இது இறைவனுடைய இரக்கத்தன்மையை நம் மீது இருக்கு என்பதற்கான அத்தாட்சி. நம்மளுடைய தவறுகளுக்கு இறைவன் நம்மளை பிடிக்கணும், நம்மளை அழிக்கணும் அப்படின்றது தண்டனை கொடுப்பதில் மிக கடுமையாக இருப்பானே. ஆனால் மனிதர்கள் ஒருவரும் இந்த பூமியில் வாழ முடியாது. வாழுவதற்கான இடமே இல்லாமல் அழிந்து போயிருப்போம். ஆனாலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆக உங்களுக்கான தவணை உண்டு, உங்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வதற்கு. அந்த கால அவகாசத்தை நாம் நன்மையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மையான முறையில் செலவு செய்ய வேண்டும். நன்மையான எண்ணங்களின் பால் ஈடுபாடு கொள்ள வேண்டும். நன்மைக்கு உருவம் உண்டா? பணம் இருந்தா வாழ முடியும் அப்படின்னு சொல்றோம். அந்த பணம் உங்களுக்கு அமைதியை தர வேண்டும். அப்பொழுது அந்த பணம் உங்களுக்கு உதவும். ஆனால் நீங்க எப்பொழுது அந்த பணம் தவறாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த சூழ்நிலை உங்களுக்கு மனதிற்கு மிகவும் கஷ்டங்களையே கொண்டு வருவதற்கு காரணமாக அமைகிறது. எப்படி ஒரு பொருளை செலவு செய்ய வேண்டும் என்பதற்கும் இறைவனுடைய அருள் வழிகாட்டுதல் அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வழிகாட்டுதல் உள்ளங்களில் உள்ளது. உள்ளம் மறைவானது. அந்த மறைவிலிருந்து மறைவான மனதிற்கு அறிவிக்கப்படுகிறது இறைவனுடைய நற்செய்தி. அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களும் உண்டு, நிராகரிப்பவர்களும் உண்டு. ஏற்கும் தன்மையும் நிராகரிக்கும் தன்மையும் இரண்டும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் உண்டு. ஆனால் எவர் நிராகரிக்காமல் அதன் செய்தியை, அந்த அறிவிப்பை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் கூலி நிச்சயமாக உண்டு, நன்மை. நிராகரிப்பு என்பது என்னுடைய உள்ளுணர்வை நிராகரிப்பது. உள்ளுணர்வை எப்படி நாம நிராகரிக்கிறோம்? அதனுடைய நன்மையான வழிகாட்டுதல் வரும் பொழுது நாம் அதை ஏற்க மறுக்கின்றோம் அல்லது அலட்சியப்படுத்துகின்றோம். அப்பொழுதும் இறைவன் நம்மை நம் மீது இரக்கம் காட்டுகின்றான். சரி, அந்த இரக்கம் இதன் காரணமாக ஏனென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும். அந்த பலவீனத்தை அறிந்ததனால் இறைவன் நமக்கு இரக்கத்தை கொண்டு உதவி செய்கிறான். யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களை படைத்தேன், உங்களை வாழ வைக்கவும் எனக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பது இறைவனுடைய வாக்காக உள்ளது. அதனை நாம் செவி சாய்க்க வேண்டும். உங்களுடைய வருமானம், தொழில், வேலை அனைத்திலும் என்னுடைய கண்காணிப்பில் இல்லாமல் இயங்குவதில்லை என்பது
இறைவனுடைய வாக்கு. எந்த இடத்துக்கு நம்ம வெளியே போனாலும், வீட்டில் இருந்தாலும் இறைவன் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா படைப்பின் அதிபதி, படைத்தவன். பெற்றோர்கள் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்றாங்க. அவர்களே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். உங்க பெற்றோர்கள் மூலியமாக, அவர்களின் வாயிலாக நீங்கள் இவ்வுலகத்திற்கு வந்தீர்களே தவிர அவர்கள் உங்களை படைக்கவில்லை. நான் உங்களை படைத்தேன் என்று இறைவன் கூறுகிறான். உங்களுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை, எனக்கு உங்கள் மீது அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை சத்தியத்தை கொண்டு நான் நிலைநிறுத்துவேன். இது இறைவனுடைய வாக்கு. நாம வழி தவறும் பொழுது, நாம் பலவீனத்தின் தன்மையில் இருக்கும் பொழுது இறைவனை நாட வேண்டும். ஏனென்றால் இறைவன் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சர்வ அதிகாரமும் வல்லமையும் மிக்கவன் இறைவன். ஆக அவனுக்கு அடிபணிவது நம்மளோட முதல் கடமை. பிறகு மனிதர்கள். இறைவனுக்கு முன்பாக மனிதர்கள் ஒன்றுமே கிடையாது. யார் இறைவனை உணர்வதற்காக வேண்டி இறை உணர்வின் பக்கம் யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் மனிதர்கள். அவர்களை நாம் மனிதர்களின் முன்னோடிகளாக இறைவன் அமைத்திருக்கிறான். அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களும் பணிவார்கள் இறைவனுக்கு. மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் அரசன். ஆக எந்த ஒரு காரியத்திற்கும் இறை நாட்டமே நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. பிறருக்கு காட்டுவது நமக்கு நன்மையானதல்ல. வெளிப்படை தன்மையில் நாம் ஈடுபாடு கொண்டிருப்பது நமக்கு ஆகுமானதல்ல. மறைவானவற்றில் ஈடுபாடு கொண்டு மறைவான செய்தியையும் மறைவான உணர்வையும் கவனித்தல் நமக்கு ஆகுமானது. அதுவே அடிப்படை நாம் உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு. இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுத்த இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை என்னிடம் ஒப்படையுங்கள். அந்த அறிவில் இருக்கும் நன்மையை தீமையை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். அதை நீங்கள் அறிபவர்கள் அல்ல. நாளைய வாழ்க்கை நீங்கள் அறிபவர்கள் அல்ல. எதிர்காலம் நீங்கள் கணிப்பவர்கள் அல்ல. எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்று பணிந்து விடுங்கள், இணைந்து விடுங்கள். மனசாட்சியத்தில் அறிவிக்கப்படுவதை மட்டுமே கவனித்து வாருங்கள். அதுவே உங்களை இணைக்கும் ஆற்றல் மிக்கது. எவரெல்லாம் நன்மையை விரும்புகிறார்களோ அவர்களை ஒன்று கூட்ட இறைவன் போதுமான. எங்கிருந்த போதிலும் நன்மையானவர்களை ஓரணியில் திரட்ட இறைவனுக்கு ஆற்றல் உண்டு என்பதை நம்ப வேண்டும். இறைவன் என்ற உணர்வு சாதி, மதம், மொழி இவை அனைத்தும் கடந்தது.
குணங்கள், நல்லுணர்வு, நன்மையை விரும்புவார்கள். சத்தியம் யார் விரும்புகிறார்களோ, அது எங்க இந்த பூமியில எந்த மூலைக்கு போனாலும் சத்தியம் ஒன்றுதான். இறைவன் ஒருவன் தான். ஆக இந்த சத்தியம் நம்மை வழிநடத்த ஆற்றல் மிக்கது. நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையை நமக்குள் அளித்த இறைவன், அவனுக்கே எல்லா புகழ். எந்த நேரத்திலும் பெருமை தர வேண்டாம், வரக்கூடாது. நமக்கு தான் தெரியும் என்ற அந்த பெருமை இருக்கக்கூடாது. நம்மை வழிநடத்துபவன் இறைவனாகத்தான் இருக்கு. அந்த இறைவனை இந்த அளவுக்கு நாம் மனதில் மிக கண்ணியமாக அவனை வழிபடுகிறோமோ, அது நம்மளுடைய வாழ்க்கையை மேலும் உயரச் செய்து மிகவும் சாந்தமும் சமாதானமும் கொண்ட வாழ்க்கையாக வாழச் செய்யும். இறைவன் என்ற வார்த்தை உணர்வின் அடிப்படையில் அமைதி, அது பொருள் அல்ல. ஆக இறைவன் என்று குறிப்பிடும் பொழுது நன்மையை குறிப்பிடுவதாக அர்த்தம். அந்த நன்மையை இறைவன் என்று அழைக்கிறோம். காரணம், அந்த இறை சக்தி சத்தியம் என்ற வடிவில் உள்ளது. இந்த சத்தியம் நன்மையின் அடிப்படையில் நேர் வழியில் அமைந்திருக்கிறது. நேர் வழியில் பயணிப்போம், இறை உணர்வோடு வாழ்வோம். இறைவன் போதுமானவன்.